வாழ்க்கையில கவலை வர்ற நேரம் பின்னாடி அல்லாஹ் செஞ்சதை யோசிக்கணும். ரப்பே, அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல நின்றமே, எங்க குடும்பத்தோட நின்றமே, நீ சுகத்தை தந்தாய், அதை விடையா இந்த பொருளாதார பிரச்சனை? அல்ஹம்துலில்லாஹ். ரப்பே, ஒரு நாள் நான் இப்படி போனேன், என்னை கொலை செய்ய வந்தார்களே, அந்த நேரத்தில் என்னுடைய உயிரை தந்தாய், இன்றைக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தாய், இன்றைக்கு நடப்பது ஒரு பிரச்சனையா ரப்பே? நீ எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரோடு பேசுகிறான். கவலையில் உச்சத்தில் நிற்கிறார்கள். அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு கவலை அல்ல, தீன். இந்த தீனை சொல்லுகிற நேரம், தீனுக்கு எதிராக வந்து சிலர்கள் பிரச்சாரம் செய்கிற நேரம் அவருடைய மனசு வெடித்து போகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்கள் ஒரு அனாதையாக இருந்து உங்களை நான் அரவணைக்கவில்லையா? ரப்புல் ஆலமீன் ஃபஆலுல் லிமா யுரீத் சுல் அர்ஷில் மஜீத். இந்த உலகத்தை படைத்தவன் அவன் தான் ரசூலுல்லாஹ்வை அரவணைத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. உங்களை ஒரு வழி தெரியாதவராக கண்டோம், உங்களுக்கு நேர் வழியை காட்டினோம். அது போதாதா? அது போதாதா? சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு இரவும் இந்த ஹிதாயத்தை நினைச்சாலலாம். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ கோடி மக்களில் பாணந்துறையில் ஒரு கிராமத்தில் உங்களுடைய வீட்டை தட்டி ஹிதாயத்து வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹ் பக்கத்தில், ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்த அபூ தாலிப் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் கெஞ்சிறார், ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ், நான் மற்றதை அல்லாஹ்வோடு பார்த்துக் கொள்றேன், அதை மட்டும் சொல்லுங்கள். அபூ தாலிப் சொன்னார், மரணத்து வேதனையில் நின்று கொண்டு சொன்னார், இந்த நேரத்தில் நான் சொன்னால் அபூ தாலிப் பயந்து சொன்னார் என்று வந்துவிடும், அதனால் சொல்ல முடியாது. அபூ தாலிப் எப்படி பார்த்தார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய மேல ஒரு கீறு படாமல் அவ்வளவு இரக்கம். அப்துல்லா மகன், அப்துல்லா மகனோட அவ்வளவு இரக்கம், அவ்வளவு இரக்கமாக பார்த்தார் ரசூலுல்லாஹ். அந்த இரக்கத்துக்கு பிரதி உபகாரமாக போய் கெஞ்சினார்கள். அவர் மௌத்தாகிட்டார். அல்லாஹ் என்ன சொன்னார்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டு அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தால், இந்த ஹிதாயத்தை பாதுகாப்பதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எந்த கோடியிலும், எந்த சொத்திலும், எந்த குடும்பத்திலும் நிம்மதி வர வேண்டுமாக இருந்தால், இது எதிலேயுமே நிம்மதி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானே, ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நேரான பாதை வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அந்த பாதையில் போகிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. இந்த பயானை கேட்டதுக்கு நிம்மதி வராது.